நேற்று சேப்பாக்கில் நடந்த கேகேஆர் மேட்ச் வந்து டாஸ் வின் பண்ண சிஎஸ்கே வந்து நாங்களாம் வந்து பேட்டிங்கில் ஆட மாட்டோம்ப்பா, பவுலிங் தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேட் எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க. பேட் வாங்கின சால்ட்டும் நிறைய உள்ள வந்து நிற்கிறாங்க. பார்த்தா துஷர் தேஷ்பாண்டே நிற்கிறாப்பல போலிங்க்கு. சரி இன்னைக்கு ஒரு கிழிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி அடிக்க அழகா ரவீந்திர ஜடேஜா கையில் போய் விழ சால்ட் அப்படியே தண்ணியில் போட்டு கரைச்சி வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. கடைசி மேட்ச் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ண அங்கிரீஷ் ரகுவன்ஷி வந்து உள்ள வந்தார். சரி இந்த மேட்சும் கிழிக்கலாம் நினைக்கும் போது அவரை வந்து என்ன பண்ணாங்க, தம்பி முடிஞ்சா இப்போ அடிப்பான்னு சொல்லிட்டு தளபதி கிட்ட பாலை கொடுத்துட்டாங்க. பாலை போட வந்த தளபதி அவர்கள் ஃபர்ஸ்ட் பால்லே வந்து தம்பியை வந்து எல்பிடபிள்யூ பண்ணி வீட்டுக்கு அமிச்சிட்டாப்ல. சுழுக்கு பிடிச்சாலும் உங்களை சுழுக்கு எடுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு சுனில் நரேன் ஆடினே இருக்கும்போது கட்சியில் வந்து என்ன பண்ண ரவீந்திர ஜடேஜா ரொம்ப ஆடினது போதும் நீ கிளம்பி வீட்டுக்கு போப்பான்னு சொல்லிட்டு அமிச்சிட்டாப்ல. ஒரே ஒரு 2 விக்கெட் எடுத்து அசத்து சொல்லிட்டு தளபதி அவர்கள் அசத்திட்டு இருக்கிறாப்ல. வந்து ஸ்ரேயாஸ் ஐயரும் வெங்கடேஷ் ஐயரும் வந்து யாகம் நடத்திட்டு இருக்கும்போது எப்பா நீ யாகம் நடத்துறேன் அதெல்லாம் இது கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்க புது வீட்டில் போய் யாகம் நடத்திங்க இப்போதைக்கு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ரவீந்திர ஜடேஜா வீட்டுக்கு அமிச்சிட்டாப்ல. வெங்கடேஷ் ஐயர் ரமன்தீப் சிங் உள்ள வந்து இந்த மேட்ச் நம்ம மேட்ச் இன்னைக்கு வேற மாதிரி ஆட போறான்னு சொல்லிட்டு கனவு பண்ணி ஆடிட்டு இருக்கும். நீ ஆடின ஆட்டம் போதும்னு சொல்லிட்டு தீக்ஷன் என்ன பண்ணாப்ல அழகா போல்டு பண்ணி தம்பியை கிளப்பி வீட்டு அமிச்சிட்டாப்ல. உள்ள வந்த ரிங்கு சிங் நான் தான் அடுத்த தோனி அவனை பினிஷர் நான் வேற லெவல் மேட்ச் ஆடக்கூடிய ஆள்றா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் எங்கேயும் சுத்திட்டு இருக்கும்போது துஷர் தேஷ்பாண்டே பால் வந்து அழகா வந்து ஜாய் போல்ட் ஆயிட்டு கிளம்பி போயினே இருக்கிறாப்ப. இதுக்கப்புறம் நான் தோனி நான் சொல்லுவேன் ஓடு ஓடு ஓடி அப்படின்னு ரசிகர்கள்லாம் கத்த ஆண்ட்ரூ ரசல் உள்ள அச்சோ ரசல் வந்துட்டார் ஒரு பயங்கரமான ஆச்சா என்ன நடக்க போது தெரியலன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ரசல் தானே வந்துக்கிறாப்புல அவர் எப்படி யாரை கட்டுறப்பா துஷார் தேஷ்பாண்டே பழம்பால் ஒன்று போட்டு விடு தம்பி ஆல்ச்சல் அவுட் ஆயிடாப்புல சொல்லிட்டு போட அழகா டேரல் மிச்சர் கேட்சை பிடிச்சி ரசில் வந்து வீட்டுக்கு அமிச்சு வெஸ்ட் இண்டீஸ்க்கு அமிச்சிட்டாப்புல. ஐயோ ஸ்கோர் ரொம்ப கம்மியா இருக்குது நம்ம இப்படி அடிச்சா வேலைக்கு ஆகாத நம்ம அடிச்சு ஆட ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு 19 ஓவரில் வந்து அடிச்சு ஆட ட்ரை பண்ண ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து முஸ்தபிஸ் ரஹ்மான் பாலர் அதே ரவீந்திர ஜடேஜா கேட்சை கொடுத்துட்டு வேற வழியே இல்லாம கிளம்பி போயிட்டா. உள்ள இருக்கிற அங்குல் ராயும் மிச்சல் ஸ்டார்க்கும் ஓரளவு ஒரு 10 ரன் எடுத்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தடவும் போது அப்பா தம்பி நீ தடவு போதும் நீ வீட்டுக்கு போகலன்னு சொல்லிட்டு முஸ்தபிஸ் ரஹ்மான் போலிங் போட்டு மிச்சல் ஸ்டார்க்கு வந்து கேட்சை போட்டு ரவீந்திர வீட்டுக்கு அமிச்சிட்டாப்ல. ஆக மொத்தத்தில் தடவு கேகேஆர் வந்து 137க்கு 9 பேர் அவுட்னு சொல்லிட்டு 130 டார்கெட் கொடுத்து சிஎஸ்கே பேட்டிங் உள்ள கூப்பிட்டாங்க. அந்த ருத்ராஜும் ரச்சினும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டே இருந்தாங்க. ஓப்பனிங் நல்லாவே ஆனாங்க. 3 4 அடிச்ச ரச்சின் ரவீந்திர வந்து வைபவ் பால்ல வந்து அவுட் ஆகிட்டு கிளம்பிட்டாப்புல. உள்ள வந்து டேரல் மிச்சலும் ருத்ராஜும் பார்ட்னர்ஷிப் போட்டு அப்படி இப்படி சொல்லி ஸ்கோரை கொண்டு வராங்க. 97 வரும்போது டேரல் மிச்சல் அவுட் ஆகிட்டு போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் வேற யாரு சிவம் துபே வந்தாப்புல கடான்னு சொல்லிட்டு 3 6 ஒரு 4 அடிச்சு மேட்சை வந்து க்ளோசிங் வந்துட்டாப்புல. இன்னொரு 6 அடிச்சு மேட்சை முடிச்சுலான்னு சொல்லிட்டு அடிச்சிடலாம் சிவம் துபே அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. தலை தோனி களத்துல இறங்குவாருன்னு பார்த்தா தளபதி உள்ள வராரு. உள்ள வந்துட்டு எல்லாரும் வெறுப்பெதிர் திருப்பி நான் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாரு. அப்புறம் தாலா அவர்கள் என்ட்ரி வேற லெவல் டெசிபல் 124 டச் ஆகுது. தாலா உள்ள வந்து கீழே ஒரே 4 ஒரே 6 அடிச்சு மேட்சை முடிச்சுட்டு எதிர்பார்க்கும்போது சிங்கிள் தட்டிட்டு ருத்ராஜ் நீ தான் கேப்டன் நீ தான் நல்லா அடிச்சிருக்கிற நீயே 4 அடிச்சு ருத்ராஜ் கிட்ட கொடுத்துட்டாப்புல. அழகா வந்து ருத்ராஜும் 4 அடிச்சு இந்த மேட்சுக்கு தேவையான கேப்டன் இன்னிங்ஸ் ஆடி மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச்ல சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா ரசல் வந்து தோனி என்ட்ரியில வர சவுண்டை கேட்க முடியுமா காதம் வெளியும் போனுமே அந்த கௌதம் கம்பீர் வந்து தோனி அவர்களை பார்த்து சிரிச்சு கையில இருந்தாப்புல. ஆக மொத்தத்தில் வந்து நல்ல ஃபினிஷிங்ல மேட்சை முடிச்சு நல்லபடியாக வழி அனுப்பி வச்சாங்க. பாய்.